வங்கக்கடலில் புயலாக மாறும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 27ஆம் நாள் வங்கக்கடலில் இந்த புயல் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 26ஆம் நாள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் 27ஆம் நாள் புயலாகவும் மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கு மோல்தா புயல் என பெயரிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரிஷி இணைப்பில் உள்ளார். ரிஷி, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் ஹரிணி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்து வரும் நிலையில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தகவல் வானிலை ஆய்வு மையம் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை தென்கிழக்கு மற்றும் அதன் அருகில் உள்ள மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்திருந்தன. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 26ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் எனவும் அடுத்து படிப்படியாக நகர்ந்து 27ஆம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதன் அருகே உள்ள மேற்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முன்பாகவே வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் எனவும் தெரிவித்திருந்தன. ஆனால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வலு குறைந்து கரையை கடந்து சென்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று உருவாகியுள்ள இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடைசியாக 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவாகும் முதல் புயலாகவே இந்த புயலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த புயலுக்கு தாய்லாந்து நாடு பரிந்துரையின்படி மொந்தா என்ற பெயர் வைப்பதற்கு வாய்ப்புள்ளது. முதலாவதாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்த காலத்திலேயே இயல்பு மழை பொழிவை ஒப்பிடுகையில் தற்போது கூடுதலாகவே மழை பொழிந்து வருகிறது. மேலும் இந்த புயலின் நகர்வு மற்றும் வேகம் குறித்து அடுத்த அறிவிப்புகள் வெளியிடப்படும். இந்த வானிலை ஆய்வு மையம் வரும் 6 நாட்களில் தமிழகத்தில் வட மாநிலங்களில், அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பொழியும் என்ற காரணத்தினால் மஞ்சள் நிற எச்சரிக்கை வழங்கியுள்ளது. அடுத்தபடியான நகர்வுகள் வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் தெரிவிக்கப்படும்.